அனைவருக்கும் வணக்கம். இன்று மாணிக்கவாசகருடைய கீர்த்தி திருவகலிலிருந்து சில கருத்துக்களை சொல்லவிருக்கிறேன். மாணிக்கவாசகர் கீர்த்தி திருவகலில் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவின் கோவார் கோலங்கொண்ட கொள்கையும் என்கிறார். அதாவது சகசராதலம் அப்படின்னா துரியம், அதாவது மூலாதாரம், சௌதிஷ்டானம், மணிபூரகம், ஆக்கினை, அநாதகம், விசிக்தி, ஆக்கினை, துரியம்தான் சகசராதலங்கிறார். இந்த தலம் உச்சியினுடைய தலத்தை சகசராதலங்கிறார். சகசராதலத்தை தேவூர் என்றால் தெய்வம் வாழும் ஊர் என்று சொல்லலாம். அதன் முன்னால் வலது கண்ணுக்கு மேலே விளங்கும் ஒரு சிறு ஒளியைத்தான் தனது இடமாக கொண்டு விளங்கும் தேகியை உணர்த்தி அதுவே தேகத்துக்கு தலைவனாக விளங்கும் என்கிறார் மாணிக்கவாசகர். தேகம் அனுபவித்த வகையிலே எல்லாம் வாசன ரூபமாக பெற்றுள்ளவன் தேகியாகவன். அந்த தேகி தேகத்தில் இருக்கவில்லை. தேகத்துக்கு வேறாக ஒளியாக தேகத்தை சூழ உள்ள ஆகாயத்தில் இருந்து கொண்டு ஆகாய கூறாலேயே இந்த தேகத்தை நிர்வாகம் செய்தும் அறிந்தும் வருகிறது. உயிர் என்ற ஆகாயம் சூரியனாகவும் சந்திரனாகவும் தேஜஸாகவும் இருந்து உடலை செயல்படுத்துகிறது. இது ஞானகுருவால் உணர்த்தப்படும் முதல் சீர்ச்சியாகும். இந்த சூரியன் தேகமாக காணும்போது அநாதகம் என்ற இருதயத்தை இடமாக கொண்டது என்று கிரியை வெளி நூல்கள் கூறும் யோக நெறி பற்றிய நூல்கள் உந்தி கமலத்தை கூறும். எப்படி கூறினாலும் மணிபூரக சக்கரமும் அநாதக சக்கரமும், மணிபூரம்னா தொப்புள் மையம், அநாதகம்னா இருதய மையம், அநாதக சக்கரமும் சூரிய கண்டமாகும். ஞான தீட்சையின் முதல் நிலை இதுவாகும். தேகத்தை விட்டு இருந்தும் நடத்தும். இதை திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு இடத்துல சொல்றாரு. உந்தி சுழியினூடோர் பிராணனை சிந்தி தெழுப்பி சிவமந்திரத்தினால் முந்தி முகட்டின் நிறுத்தி அவானனை சிந்தி தெழுப்ப சிவன் ஆவனானுமே என்றார். பிராணனாகிய சூரியனை எழுப்பி அறிவதில் தேகம் நாமல்ல என்ற ஞானம் உதிக்கும். தேகமாக கண்டபோது தான் உயிரின் அவஸ்தை நிலைகளின் கீழவஸ்தையும் மேலவஸ்தையும் பொருந்தும் தேகியாக கொண்டு ஆகாசத்தில் செயல்படுத்துவதில் தத்துவாதத்தை தொடரும். இதுவே ஞான யோகமாகும். மாணிக்கவாசகர் இப்போ அடுத்த போற்றி திருவகலில் சொல்கிறாரு. தேனமர் சோலை திருவாரூரில் ஞானத்தன்னை நல்கிய நன்மையும். அதாவது தேனமர் சோலை திருவாரூரில் ஞானந்தன்னை நல்கிய நன்மையும்ங்கிறார். அதாவது காமம் கல் போன்ற போதையுடையது. காமம் விளங்கும் சோலை என்று மூலாதாரம், சௌதிஷ்டானம், மணிபூரகம் ஆகிய மூன்றும் செயல்படும் நிலையை என்கிறார். அதாவது நம்மளுடைய உயிர் ஆற்றல் மூலாதாரத்திலேயோ சௌதிஷ்டானத்திலேயோ அல்லது மணிபூரகத்தில் இருந்தால் காமத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அறிவு நிலையே காமத்தில் இருக்கிறோம். அறிவு நிலை அதற்கு மேலே தாண்டி அநாதகம், விசுக்தி, ஆக்கணைக்கு போகணும். ஆக்கணைக்கு போகனா தான் மேலே இருக்கிறது. அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் அக்கால் அல்லது மக அல்லது வேறு மாதிரி அம்மா மாதிரி நினைப்பு இருந்தால் உங்களுடைய உயிர் ஆற்றலுடைய நிலையை அநாதத்திலிருந்து மேலே அதாவது அநாதத்தில் இருக்கும் அல்லது விசுக்தியில் இருக்கும் அல்லது ஆக்கினியில் ஏதாவது மூன்றில் இருக்கும். அதை மேல் நோக்கி செல்லும். அதான் மேல் அவஸ்தைங்கிறாரு. கீழவஸ்தைங்கிறது மணிபூரகம், மதிபூரகம்னா தொப்புள் மையம், சௌதிஷ்டானம்னா நம்மளுடைய வித்து குழம்புடைய இது, மூலாதாரம். அதாவது மூலாதாரம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம மலத்துவாரங்கிறது அந்த மூன்று இடத்துல இருக்குன்னு அர்த்தம். கீழ்நிலையை நோக்கி கீழவஸ்தைங்கிறார். அதாவது மேலவஸ்தையும் கீழவஸ்தைங்கிறார். இது முன்னர் கோகலி வந்த இடத்து சிவபுராணத்தில் குறிப்பிட்டிருக்காரு. முன்னர் சூரியனை வெளிப்படுத்தும் முறையை விளக்கியவர் பின்னர் சந்திரனை எழுப்பும் உபாயத்தையும் விளக்கி மூலாதாரமும் சீரகம் நேரே தொடர்பு கொண்டு நமச்சிவாய் என்ற சிவம் நிற்கும் நிலை உணரப்படுகின்றதால் இந்த தீட்சையால் ஞானத்தை கொடுத்து நன்மை செய்கிறார் என்கிறார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் புராண வரலாறு திருவாதூரில் ஞானம் பெற்றதாக கூறவே இல்லை.
மூலாதாரத்தில் இருள்மயமாய் விளங்கியவரே சகசாதாரத்தில் அருள்மயமாகவும் அருவமாகவும் ஒளியாகவும் விளங்குபவர். இவ்விதம் இவ்வுருவத்தில் ஆற்றல் மேலே சென்று சேரும் நிலையில் திருப்பரந்துரையில் செல்வராகிறார். திருவார் பெருந்துரை மேயபிரான், அதாவது மாணிக்கவாசகர் திருத்தெல்லேனத்தில் சொல்கிறாரு, திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேர் அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை, அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமேங்கிறார். உயிர் பொருந்திய ஆகாய கூறு சந்திரனது ஒளியையும் சூரியனது ஒளியையும் ஆத்ம தேசத்தையும் கலந்து விளங்குவதாகும். மூலாதாரத்தில் இருந்து சந்திர ஒளி எழுப்பப்பட்ட பிறகு அது இடது கண்ணுக்கு மேலே, அது இடது கண்ணு மேலே என்கிற உத்தராகோசமங்கிறாரு வந்து சேரும். அந்த இரண்டு ஒளியினுடைய ஆத்ம தேசஸும் கலந்தே அறிவாய் விளங்குவதாகும் என்கிறார். மேலும் ஒரு கீர்த்தி திருவகலில் சொல்கிறார் மாணிக்கவாசகர், இடை மருதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்தவ பரிசுங்கிறார். அதாவது முன்னர் இடது நாடி விளக்கியவர் பிங்கள நாடி சேருவதால் உண்டான ஆத்ம தேச சுழுமுனையின் ஊடே சென்று பிடரிக்கண்ணில் சிறப்பிடம் பெறுகிறது என்றார். இந்த மூன்றும் பொருந்துவதில் வெண்மையான திருவடியை பதிப்பிக்க திருவருள் கடாட்சம் என்கிறார். சூரிய சந்திரர் சேருவதை இடைமருது என்கிறார். அதாவது இடைமருது என்றார் இடைகளை பிங்களை சேருவதை குறிப்பிடுகிறார். மருது என்றால் மருத மரத்துக்கும் தில்லை மரத்துக்கும் உள்ள பொது பெயர். அதாவது தஞ்சாவூரில் திருவிடமருதூர் என்று சேத்திரம் உள்ளது. அங்கே தலைவிருஷம் மருத மரம், சுவாமி பெயர் மகாலிங்கம், அம்பாள் பெயர் நன்முலை நாயகி, வடமொழி பெயர் மத்தியார்ஷனமாகும். சகசிராதலத்தில் ஈஸ்வரனின் அறிவும் ஜீவனின் அறிவும் சேர்ந்த நிலை முன்னர் அடிக்கலை அறியுந்தரன் என்ற விடத்து கூறியுள்ளது. சிவன் உயர ஏற ஈஸ்வர சகாயம் வேண்டும். அவ்வித ஆகாயம் பெற்றவர்கள் சிவனடியாராகவே ஆகிறார்கள். அதை தான் போற்றி திருவள்ளுவர் இடை மருதுரையும் எந்தாய் போற்றிங்கிறார். பிராண அபான சந்திப்பில் விளங்கும் என் அப்பனே, பிராண அபான காற்றில் அமைவது சுழுமுனையாகும். சுழுமுனை நாடி மூல முதலில் சிரசுவரையில் வியாபித்துள்ளது. மூலாதாரத்தில் ஆரோடாகவும் இருதயத்தில் தில்லை கூத்தனாகவும் சகசராதலத்தில் திருப்பரந்துரை அரசாகவும் விளங்குபவர் ஒருவரேதான். சடையில் கங்கை தரித்தாய் போற்றி, தனது சடையில் ஆகாச கங்கையை தரித்துள்ளவனை போற்றி. ஆகாய கங்கை என்பது மூலாதாரத்தில் இருந்து சிரசை நோக்கி பாயும் உணர்வு ஆகும். நாதமும் ஒளியும் பொறிந்து 5 இந்திரியங்களும் பொருந்தும் இடமான ஊர்த்துவ சகஸ்திராசலத்தை உடையவனே. ஊர்த்துவ மேல் நோக்கின்னு அர்த்தம். ஊர்த்துவ சகஸ்திரதலத்தை உடையவனை போற்றி என்கிறார் மாணிக்கவாசகர். இத்துடன் இந்திய பற்றி முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.